கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளின் வேத தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். கிறிஸ்து இயேசுவின் வாழ்வில் நிறைவேறிற தீர்க்க தரிசனங்களை குறித்து இன்றைக்கும் நாம் தியானிக்கவிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் நாட்களிலே அவருடைய பிரசங்கம் யூதர்களுக்கு மட்டும் அல்லாது புறவினத்து மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அந்நாட்களிலே யூதேயா தேசத்திலே யூதர்கள் புறவினத்தவர்கள் என்ற ஒரு பெரும் வேறுபாடு இருந்து வந்தது. சாலமோனின் ஆட்சிக்கு பிறகு தேசம் இரண்டாய் பிரிந்ததினாலே வடக்கு தேசம் என்றும் தெற்கு தேசம் என்றும் இரு பிரிவாக மாறியது. வடக்கு தேசம் இஸ்ரவேல் என்றும் தெற்கு தேசம் யூதா என்றும் அழைக்கப்பட்டது. இஸ்ரவேலர்கள் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போனார்கள், திரும்பி வரவே இல்லை. ஆகவே தேசம் பாழாய் கிடந்த நிமித்தம் அங்கே மற்ற தேசங்களிலிருந்து மக்கள் அழைத்து கொண்டு வரப்பட்டு குடியிருக்க வைக்கப்பட்டார்கள். இந்த ஜனங்கள் யூத மார்க்கத்தின்படியும் நடந்தார்கள், அதே நேரத்தில் தங்கள் வழக்கத்தையும் விட்டு விடாதிருந்தார்கள். இந்த ஜனங்களுக்குத்தான் பின் நாட்களில் சமாரியர் என்று பெயர் வந்தது. இது நிமித்தமே யூதர்கள் சமாரியருடன் சம்பந்தம் கலப்பது இல்லை. அத்தோடு கூட யூதர்கள் தங்களை மேன்மை உள்ளவர்களாய் எண்ணினார்கள். மற்ற புறவினத்து மக்களை எல்லாம் மிகவும் கீழானவர்களாய், உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவர்களாய் நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய தெய்வீக திட்டமோ ஆதி முதற்கொண்டு முழு உலகத்திற்கும் தான் தேவன் இரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்தார். ஏனெனில் முழு உலகத்திலும் உள்ள மக்கள் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள் தானே. அதே நேரத்தில் ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் வாக்கு செய்யும் பொழுது, உனக்குள் பூமியில் உள்ள சகல வம்சமும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அந்த வாக்கு தத்தம் அது ஆபிரகாமின் சந்ததிக்கு மட்டுமல்ல, பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னது புறவினத்து மக்களையும் இணைத்துத்தான் அங்கே கூறப்பட்டது. ஆபிரகாமின் சகோதரனாகிய லோத்து சோதோமிலே வசித்து வந்த நாட்களிலே அங்கேயும் தேவன் தன்னுடைய ரட்சிப்பு சோதோமை போன்ற பாவம் நிறைந்த மக்களுக்கும் சொந்தம் என்பதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் தேவனிடத்தில் ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்கள் நிமித்தம் அழிப்பீரோ? தேவன் சொன்னார், அழிப்பது இல்லை என்று. குறைத்து 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 கடைசியாக அந்த பட்டணத்தில் 10 நீதிமான்கள் இருந்தால் அவர்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று கேட்டதற்கு தேவன் சொன்னார், 10 நீதிமான்கள் இருந்தால் துன்மார்க்கமுள்ள ஒரு பட்டணத்தை கூட நான் அழிக்க மாட்டேன், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய சித்தம் என்று தேவன் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் ஆதி முதற்கொண்டு புறவினத்து மக்களும் அவருடைய சித்தத்திற்குள், அவருடைய ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்ற ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தை வைத்திருந்தார். ராகாப் என்ற ஒரு பெண்ணை குறித்து வேதத்திலே வாசிக்கின்றோம். புறவினத்து பெண்ணா இருந்தாலும் அவள் தேவனை விசுவாசித்தபடினால் தேவன் அந்த பெண்ணின் பெயரையும் இயேசுவின் வம்ச வழி அட்டவணையிலே சேர்த்திருக்கின்றார். பார்வோன் அவன் ஒரு கடின இருதயமுள்ள ராஜா. ஆனாலும் கூட நானே தேவன் என்று நீ அறிந்து கொள்ளும்படிதான் இந்த அற்புதங்களை எல்லாம் செய்கின்றேன் என்று பார்வோன் தேவனை அறிந்து கொள்ள ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை செய்தார். ஆனால் பார்வோனின் இருதயமோ கடினப்பட்டு தேவனுடைய அற்புதங்களை ஏற்க மறுத்து விட்டான். அத்தோடு கூட அபிமெலேக்கு என்ற ஒரு ராஜா ஆபிரகாமுக்கு விரோதமாக அவன் சில காரியங்களை செய்யும் பொழுது அவனை சொப்பனத்திலே தேவன் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவன் ஒரு புறஜாதி ராஜா என்று சொல்லி தேவன் அவனை ஒதுக்கவில்லை, அவனும் தேவனை அறிந்து கொள்ளும்படி தேவன் வழி நடத்தினார். பிரியமானவர்களே, ரூத் என்ற மோவாபிய பெண் எப்படி இயேசுவின் வம்ச அட்டவணையிலே இடம் பெற்றாள், அதே போல வேதத்தின் பல இடங்களிலே புறவினத்து மக்களும் தேவனது ரட்சிப்பை, மேசியா என்ற ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று தீர்க்க தரிசனமாக வேதத்தில் பல இடங்களில் தீர்க்க தரிசிகள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். என்னோடு கூட நீங்கள் சில வேத வசனங்களை உங்கள் வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொண்டு படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்குதான் தேவன் ஒரு விசுவாச சந்ததியை முதலாய் துவக்குகின்றார்.
ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை அழைத்தார். அவர் ஆதியிலே தேவனை தொழுது கொண்டவர் அல்ல. அவருடைய முற்பிதாக்கள் எல்லாரும் அவர்கள் வேறு தெய்வம் அல்லாதவைகளை தொழுது கொண்ட மக்கள். அந்த சந்ததியிலிருந்து ஒரு மனிதனை தேவன் பிரித்தெடுத்து விசுவாச மார்க்கத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகின்றார். அத்தோடு கூட, ஆபிரகாமே, உனக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தை கலாத்தியருக்கு எழுதும் பொழுது இவ்விதமாய் எழுதுகின்றார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தப்படியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் எதை சொல்லுகின்றது? ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தினால் நீதிமான் ஆனாரோ அதே போல எந்த இனத்தை சேர்ந்தவராய் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை தங்கள் தெய்வமாய் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு பிறந்தார், வாழ்ந்தார், சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் விசுவாச மார்க்கத்தார்கள். எப்படி பாருங்கள், நினிவே மக்கள் அவர்கள் புறவினத்து மக்கள். ஆனால் யோனாவை அனுப்பி அவர்களுக்கு நற்செய்தி சொன்ன பொழுது அந்த பட்டணத்து மக்கள் அனைவரும் உபவாசித்து மனம் திரும்பி தேவனை தேடின பொழுது எவ்வளவாய் தேவன் இரக்கம் வைத்து அந்த பட்டணத்தை அழிக்காமல் காத்தார். அதே போலத்தான் கிருபையுள்ள தேவன் தன்னை தேடுகிறவர்களுக்கு, தன் குமாரனை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, எந்த இனத்தை சார்ந்தவர்களாயிருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாயிருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தாரோ, எந்த தேசத்தாரோ, எந்த பட்டணத்தாரோ, எந்த நிறமுடையவர்களோ, எந்த அந்தஸ்துடையவர்களோ, எல்லாரையும் மீட்பதற்கு, எல்லாரையும் விசுவாச மார்க்கத்தாராய் மாற்றுவதற்கு இன்றைக்கும் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். தேவனுடைய மீட்பின் திட்டம் அது யூதர்களுக்கு மட்டுமல்ல, புறவினத்து மக்களுக்கும் உரியது என்பதற்கு இவைகளெல்லாம் ஆதாரம். குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் சில தீர்க்கதரிசிகள் எப்படி புறவினத்து மக்களும் மீட்பிலே பங்கடைவார்கள் என்பதை குறித்து அழகாக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். இதை அறியாத பரிசேய மார்க்கத்தாரும் சதுசேய மார்க்கத்தாரும் புறவினத்து மக்களை தங்களோடு கூட சேர்த்துக் கொள்வதற்கு மிகவும் ஐயப்பட்டு கொண்டு அவர்களை தீண்டத்தகாதவர்களைப் போல ஒதுக்கினர். ஆனால் இயேசு வந்து எல்லாவற்றையும் உடைத்தார். ஒரு சமாரிய பெண்ணை தேடி சென்றார். அந்த சமாரிய பெண்ணிடத்திலிருந்து தண்ணீர் வாங்கி பருகினார். அவளுக்கு தானே மேசியா என்பதை வெளிப்படுத்தினார். இவ்வாறாக எந்த இன வேறுபாடும், எந்த மத வேறுபாடும், எந்த மார்க்க வேறுபாடும் இல்லாமல் இயேசு எல்லாரையும் நேசித்து எல்லாருக்கும் மீட்பளிக்கின்றார். இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அந்த மீட்பை இலவசமாய் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். சில வசனங்கள் பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் இவற்றை முன்னாக கண்டு தரிசித்து புறவினத்து மக்களும் மேசியாவாகிய கிறிஸ்துவின் மூலம் எப்படி இரட்சிப்பை அடைவார்கள் என்று சொன்னதை வேதத்தில் நாம் வாசிக்க போகின்றோம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஏதோம் என்பது புறவினத்து தேசம். அந்த தேசத்தை மட்டுமல்ல, எல்லா ஜாதிகளையும் மீட்கும்படி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தேவன் திரும்ப எழுப்புவாராம். என்ன அருமையான மீட்பின் திட்டம் பாருங்கள். தேவனுடைய மீட்பின் திட்டம் யூதர்களுக்கு மட்டுமல்ல. யூதர்கள் விசேஷமானவர்கள் உண்மைதான். ஆனால் அவர்கள் சுவிசேஷத்தையும் மேசியாவையும் ஏற்றுக்கொள்ளாத போது நீங்கள் விசேஷமானவர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் மேசியாவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்.
யூதர்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஆவிக்குரிய யூதர்களுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கின்றார். இதை ஆமோஸ் முன்னாக கண்டு தீர்க்க தரிசனமாய் எழுதியிருக்கிறார். ஏதோ மட்டுமல்ல, மற்ற புறஜாதி மக்களையும் ஆண்டவர் ரட்சிக்க திட்டம் வைத்திருக்கிறார் என்று. தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவும் தன்னுடைய புத்தகத்திலே எப்படி தேவன் புறவினத்து மக்களை மீட்க திட்டம் வைத்திருக்கிறார் என்று எழுதி வைத்திருக்கின்றார். இதை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் இருந்தார்கள். ஆனால் தீர்க்கதரிசிகள் அதை முன்னாக கண்டு உண்மையாகவே இது நடைபெற போகிறது என்பதை எழுதி வைத்த சத்தியத்தை இப்பொழுது நாம் வாசிக்க போகின்றோம். ஏசாயா 60:3. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏசாயா 65:1. என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். எவ்வளவு அருமையான ஒரு வேத வாக்கியம் பாருங்கள். அவர் நாமத்தை தேடாதவர்களையும் அவரை நோக்கி கூப்பிடாதவர்களையும் தேடி வந்த ஒரு தேவன், தன் மகனாகிய இரட்சகரை மேசியாவை தன்னை தேடாத மக்களுக்கு பரிசாய் அளித்த தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களிலே இந்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறியது என்று சொல்லி சில வசனங்களிலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தரை தேடாத புறவினத்து மக்கள் எப்படி கர்த்தரை கண்டுகொண்டார்கள், கர்த்தரை நாடாதவர்கள் எப்படி நாடி வந்தார்கள் என்று சில வசனங்களை வாசிக்க போகின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகுமிலே இயேசு வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. யோவான் 4:8. அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். வசனம் 25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அன்புக்குரியவர்களே, என்ன ஒரு அருமையான வசனங்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்ததாம். சமாரியா தேசம் இருளில் இருந்த ஒரு தேசம். அங்கே இருந்தவர்கள் உடன்படிக்கைக்கு புறம்பான மக்கள். அவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டத்தார். ஆனால் அவர்களை தேடி ஆண்டவர் இயேசு கடந்து செல்கிறார். ஒரு பெண்ணுடன் பேசுகிறார். அந்த பெண்ணுக்கு தன்னை மேசியா என்று வெளிப்படுத்துகிறார். புதிய ஏற்பாடு முழுவதிலும் தன்னை மேசியா என்று இயேசு வெளிப்படுத்தின பிரதானமான இடம் இது என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு புறம்பாக்கப்பட்ட ஒரு சமாரிய பெண்ணுக்கு தான் மேசியா என்பதை வெளிப்படுத்தின தேவகுமாரனுடைய அன்பு எவ்வளவு பெரியது. இன்றைக்கு இயேசுவால் தொடப்பட முடியாத நபர்கள் என்று இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. நீங்கள் ஒரு சிலரை நினைக்கலாம், இவர்களெல்லாம் எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்ளப் போகிறார்கள், இவர்களெல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்று. பிரியமானவர்களே, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்பது உண்மை. எந்த தேசத்தாராயிருந்தாலும் எந்த இனத்தாராயிருந்தாலும் அவர்களுக்கும் ரட்சிப்பு உண்டு, அந்த புறவினத்து மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற வேத வசனம் இவ்விதமாய் வேதத்தில் நிறைவேறியதை நாம் காண்கின்றோம். இன்னும் சில வசனங்களை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகின்றேன். எரேமியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ உண்மையோடும்
நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். மல்கியா 1:11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 2-11. அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எதை முன்குறித்தார்கள்? எதை முன்கண்டார்கள்? எல்லா ஜனங்களும் மேசியாவை தேடி வருவார்கள். மேசியாவின் ரட்சிப்பை நாடி வருவார்கள். மேசியா ஒருவருக்கும் புறம்பானவர் அல்ல என்பதை இவர்கள் எல்லாரும் முன்னறிந்து தீர்க்க தரிசனமாய் உரைத்தார்கள். ஆனால் புறவினத்து மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை புதிய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்ந்த பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே புறவினத்து மக்கள் ரட்சிக்கப்பட்டு தேவாலயத்திற்குள் வந்தால் அவர்களை கடினமாய் தண்டிப்பதற்கு அந்நாட்களில் இருந்த பரிசேய மார்க்கத்தார், சதுசேய மார்க்கத்தார் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள். புறவினத்தவர் ரட்சிப்பு என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இந்த ரகசியத்தை தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். புறவினத்து மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை தன்னுடைய நிருபங்களின் பல இடங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். இது நிமித்தமே இவருக்கு ஏராளமான உபத்திரவங்கள், இது நிமித்தமே இவருக்கு ஏராளமான போராட்டங்கள், இவருடைய உயிரை கொலை செய்வதற்கு கூட எத்தனையோ பேர் துணிந்தார்கள். ஏன் தெரியுமா? யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு புதிய உபதேசத்தை, புறவினத்தவர்களுக்கும் ரட்சிப்பு உண்டு என்ற உபதேசத்தை பவுல் சொன்னது நிமித்தம் அன்றைக்கு பவுலுக்கு உபத்திரம் வந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் எப்படி இன்னும் புறஜாதி மக்களை, புறவினத்து மக்களை ரட்சிக்கும்படி அவருடைய ஊழியம் இருந்தது என்பதற்கு ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகின்றேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18-21. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வசனம் 21. அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. லூக்கா 2ஆம் அதிகாரம் 30-32. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த வசனங்கள் எல்லாம் எதை சொல்லுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே எப்படி தீர்க்கதரிசிகள் எல்லாம் முன்னுரைத்தார்களோ அவைகள் அனைத்தும் நிறைவேறும்படியாகவே இயேசுவின் ஊழியம் இருந்தது. யூதேயாவில் மட்டுமல்ல, சமாரியாவில், கலிலேயாவில், நப்தலி நாடுகளில், அதன் கடற்கரை ஓரங்களில் உள்ள எல்லா மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி, அவரை பின் சென்று அவருடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படியும்படி அங்கே தேவன் கிரியை செய்தார். என் அன்புக்குரியவர்களே, எங்கேயோ ஒரு தேசத்திலே வாழுகின்றோம். ஆனால் அன்றைக்கு அந்த மேசியாவை நமக்காக அந்த யூதேயா தேசத்திலே தேவன் அனுப்பி கொடுத்தார். அவர் வருவார் என்று ஏற்கனவே தீர்க்கர்கள் சொன்னார்கள். அந்த ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனத்துக்கு நம்மையும் பங்குடையவர்களாய் தேவன் மாற்றினாரே. இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா புறவினத்தவர்களுக்கும் மீட்பளிக்கவே வந்தார் என்பதுதான் வேதம் கூறும் சத்தியம். இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகையில் மட்டுமல்ல, அவருடைய 2வது வருகைக்கு பின்பு அநேக யூதர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். இறுதியிலே யூதர்களும் புறவினத்து மக்களும் ஒன்றாக தேவனை சேவிப்பார்கள் என்று இன்னும் பல தீர்க்க தரிசனங்கள் சொல்கின்றன. பின் நாட்களில் நாம் அதை தியானிப்போம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். புறவினத்தில் இருந்து
நம்மையும் ரட்சித்தாரே, நம்மையும் தெரிந்து கொண்டாரே, அந்த அன்புக்கு உண்மையாய் இந்த பூமியிலே வாழுவோம். ஜெபம் செய்யலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல சத்தியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிறப்பின்படி யூதர்களான மக்களுக்கும் மட்டுமல்ல, பிறப்பின்படி யூதர் அல்லாத புறவினத்து மக்களுக்கும் மீட்பு உண்டு என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. வேதம் அதை முன்னாக கண்டு தீர்க்கதரிசிகள் மூலமாய் இதை முன்னுரைத்ததை அப்படியே கிறிஸ்துவின் ஊழியத்தில் நிறைவேற்றினரே. உடைய அன்புக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்னும் இந்த மீட்பை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நீர் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படியாய் இருளில் இருக்கிற ஜனங்களும் வெளிச்சத்தை காணும்படி உன்னுடைய ரட்சிப்பு இன்னும் எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா மக்களையும் சந்திப்பதாக, ஒருவரும் நரகத்திற்கு செல்லக்கூடாது, ஒருவரும் நரகாக்கினைக்கு பாத்திராய் மாறிவிடாதபடி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் அவர்களையும் நீர் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். விசேஷமா என்னுடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே அப்படிப்பட்ட ரட்சிப்பு உண்டாகட்டும், அப்படிப்பட்ட மீட்பு உண்டாகட்டும். அவருடைய உறவினர்கள் யாரேனும் மீட்படை அடையாது இருந்திருப்பார்கள் என்றால் இன்றைக்கு அந்த உயிர் தெழுந்த வல்லமை அவர்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நற்செய்தியை உலகமெங்கும் கூறக்கூடிய அந்த ஒரு ஆத்தும பாரத்தை என் வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கு நீ தருவீராக. உம்முடைய அபிஷேகம் அவருடைய வாழ்க்கையில் இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பாவமுக்கு ஸ்தோத்திரம். தாங்கள் பெற்ற நன்மையை இந்த வையம் முழுவதும் கொண்டு செல்ல உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என் வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா தேவைகளும், பூமிக்குரிய ஆவிக்குரிய தேவைகளும் பரலோகத்திலிருந்து சந்திக்கப்படுவதாக நீர் அப்படி செய்கிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி, இந்த தியானம் உங்களுக்கு நிச்சயமாகவே பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று ஆண்டவருக்குள் நம்புகின்றேன். தொடர்ந்து இந்த வசனங்களை தியானியுங்கள், சத்தியத்தில் வளருங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். God bless you.